அது புரியுது கேக்குதா? எப்படி உன் மேல வருது? நான் இப்படி தெரிஞ்சேன். அப்பா அடுத்தது ஏண்டா டேய் நீ போட்டுக்கிறிய ஆடை அது என்ன ஆடை? இதுதான். இது தெரியல? தெரியல. தெரியலையா? தெரியலடா. இந்த துணி தெரியல? தெரியல. நானா பரவாயில்ல ஜென்டில்மேன் மேரிக்கிற வேற எவ்வளவு போய் மென்டல் மேன் நானா பரவாயில்ல சட்டி உள்ள போடுங்கிற ஏற்றி பாரான் அப்புறம் சட்டி வெளியே போடுங்கிறான் சட்டி கீழ் போச்சு ஒழுங்க மரியாதை மேல வந்து அவளை சனாரி புடுவா சனாரி காய போட்டு வந்தேன் ஐயோ நல்ல வேலைடா மீசையை வெட்டின நீ பரவாயில்ல கெட்டிமா புடிச்சுக்கணும் நான் வரதெல்லாம் சும்மா வர மாட்டேன் போட்டு தாக்கு பராபுரி போட்டு தாக்கு அந்த கந்த துணிக்கு மென்டல் பண்ணுற
கணேஷ் பிடிச்சாலும் பிடிச்சி கணேஷ் பிடிச்சி Oh my God! டேய் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அதேதான் டேய் கொள்ளையடிக்க வேண்டாம் அதேதான் இருப்பவரிடம் இருப்பதை பறித்து ஆமா இல்லாத நாட்டு அரசு குடும்பங்களுக்கு நாங்க கொடுக்க யார் தெரியுமா யாரு? நாங்க தான் திருடர் திருடரா? ஆமா ஏய், திருடரா? நாங்க தான் திருட்டு பசங்க அது தெரியுமா அதுதான்? கொஞ்சம் எல்லாரும் தாலி ஆத்துருவோம் கொஞ்சம் ஏமாந்தாலும் ஒவ்வொரு கம்பெனி கிட்டே 50,000 வாங்கி ஏமாத்திருவோம் அதுக்கு எங்க என்ன வழி நடக்குறீங்க? ஏய் உங்களிடம் இருக்கும் ஆவணங்கள் அனைத்தையும் எங்களிடம் கொடுக்க வேண்டும் ஏய், சீ. ஒன்னரை வண்டி உங்களுக்கு உயிருக்கு ஆசை இருந்தால் நீங்கள் அறிந்திருக்கும் ஆபரணங்கள் அனைத்தையும் கவர்ச்சியின் இடத்தில் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் யார் நீங்க உங்க மரியாதை உண்மையை சொல்லுங்க நீங்க யார் யார் தெரியுமாடா? சொன்னா விட்டுடுவியாடா? ஐயோ நாங்க ஊருக்கு தான் வந்துக்கிறோம் என்னது? வைடி வழியா? ஏய், நீ பேர் சொல்ல பாருடா. நான் காஞ்சி கொடுத்து சிங்காரி, நான் படுத்து விக்கிற ஒய்யாரி. பொம்பளை லிங்கி கட்டினுக்குறாப்பா அட மூஞ்சி வீசுனத போட்டா. நீ தண்டா. மை வைக்கிறதுக்கு போட்டா. நீ தண்டா. ஆமா. நானா பரவாயில்ல கற்பா முட்டு வச்சுட்டு வந்துக்கிறேன் ஆ. அந்த பொட்டை புதுசா வச்சுட்டு வந்துக்கிறேன் ஒன்னால ஏய், நிறுத்தி நிதானமா கேளுங்க யாரும் உங்க பேசிட மாட்டாங்க கேட்டாயா கேட்டுங்க என்ன பெயர் ஐயா அவருடைய நாடு நான் காஞ்சிபுரத்து சிங்காரி நான் கதம்ப வைக்கிற ஒய்யாரி பணம் வெட்டி வச்சுக்கிறாங்க ஆமா நம்ம காஞ்சிபுரத்து ஆயா பையா மக்க ஆயா பையா மக்க புலி சக்கைய பத்து யாரவே யாராவது என்ன சொன்னா அது ஆளுக்கு 200 ரூபாய் மாலை வண்டிக்கு மாலை போட்டு கேட்டேன் அப்படி சொல்றிய இன்னொரு நீரால அவன் பேர் நான் உன்னுடைய பேர் என்ன ஏண்டா என் பேர் உனக்கு தெரியலனா நான் எப்படிலாம் தெரியணும் அதே மாதிரி நான் செய்வேன் நீ சொல்ற மாதிரி ஏய் நான் சொல்றேன் நீ தெரியணும் எப்படி தெரியுமா இல்ல எல்லாம் ஒரே அகலமா அகலமா நீடா அகலமா அகலமா பக்கத்துல உன்ன அகலமா அகலமாடா உன்ன அகலமா சக்கி நீ தேவையா அகலமா ஏன் கையில சொல்றேன் இங்க பாரியா அந்த அந்த இந்த அந்த ஆறு
அண்ணாடா இன்னாடா ஆறு நடுப்புற நிக்குது தேரு நடுப்புல நிக்குது தேரு கூடு நூறு நான் செய்யற மாதிரி நீ செய்யணும். அவன் பெயரை கருத்து போல நீ செய்யற மாதிரி நான் செய்யணும். புரியுமா? நான் செய்யற மாதிரியே நீ செய்யணும். நீ செய்யற மாதிரியே நான் செய்யணும். ஆமா. அப்படியா? ஆமா. என்ன செய்யணும்? கால விதி. ஏடா மொட்டையா கால விதி என்னடா இது? கால விதியா? என்ன சொன்னேன்? என்ன சொன்னா? நான் செய்யற மாதிரி நீ செய்யற பேர் சொல்லு சொன்னேன். கால விதி. கால விதி வையா. இன்னும் கொஞ்சம். இதுக்கப்புறம் விதிக்காத தைல விட்டோம். பாருங்க. நான் சொல்ற மாதிரியே சொல்லு. என்ன சொல்லணும்? அண்ணாண்டா இன்னாண்டா ஆறு அண்ணாண்டா இன்னாண்டா ஆறு ஆமாண்டா பாடு. நான் அவ்வளவு தூரம் மாதிரி இருக்கேன். நான் அவ்வளவு தூரம் இருக்கேன். என்ன பாரு, நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன். கால விதி. என்ன பாரு, செய்யும் போது பாரு, செய்யும் போது பாரு. என்ன சொன்ன? அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு அண்ணாண்டா இன்னாண்டா ஆறு வாயிலையும் எந்த சொல்றீங்க? நான் போல பார்த்து போல விட்டு வச்சுக்கிறேன். என்ன நினைச்சுக்கிறீங்க? வேற போகணும். ஆறு சரி போல விட்டு வச்சுக்கிறேன். மெட்டல அண்ணாண்ட இன்னாண்ட ஆறு அண்ணாண்டா இன்னாண்டா ஆறு நடுவுல நிக்குது தேரு நடுப்புற நிக்கிறது தேரு கையில கூட நூறு கையில கொடு 100 அப்ப சொல்ல பொட்டையா பேரு பேரு நான் டேய், இங்க வாடா, இங்க வாடா. டேய், செல்லல, இந்த பட்டுல, இந்த பெல்லல, இந்த குச்சில. அது யார் குச்சி ஏய் நாங்கள் விட வேண்டும் என்றால் நீங்கள் யார் எந்த நாடு உங்களுடைய தொழில் என்ன எங்களோட தொழில் என்ன தெரியுமா? என்ன தொழில்? எங்கெல்லாம் ஊர்ல நடக்கின்றதோ ஆ. அங்கெல்லாம் வழுத்து பொறுப்புக்காக நாட்டிய மாறி ஐயா. இவங்க எல்லாம் ஓட்டு போறதுக்கு ஊரா ஐந்து விழுப்புட்டு அதான் ஏய் ஊர்ல யாரா இருக்கட்டும் நமக்கு தேவை என்ன பொருள் ஆபரணா ஐயா வாங்க ஏய், எங்களை விட்டுங்க, இதெல்லாம் கவரி, நாங்க பாருங்க, வாடா. கவரிக்கா வாங்கடா. கவரிக்கா நான் மாட்டேன் அவங்க புரிய நாங்க மட்டும் அவுட் டேய் இப்ப என்ன பண்ண நீ? அத இப்ப சேட்டு கடைக்கு போறோம் ஆ சேட்டு என்ன பண்ணுவாரு ஏச்சி பாப்பாரு. ஒரு கல் ஒண்ணு வச்சிருப்பாரு கருப்பா ஆமா அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கடை தேய்ச்சி பாப்பாரு ஆமா. அது மாதிரி நான் ஒரு கல்லு தொங்க விட்டுருக்கேன். ஏய், இந்த டூப்ளிகேட் கட்டுதான். ஏய் முத்துமாடா பாத்துடா ஏய், ஐயா என்னடா இது ஒரு டூப்ளிகேட் தாங்க எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அப்படினா யாரு ஏய். சரிடா நீங்கள் ஊர் ஊராக சென்று நாட்டியம் ஆடக்கூடியவர்களா? ஆமாங்க. ஐயா ஏய் நம்ம காலகட்டத்தில் திருட்டு வேலை செய்பவர்கள் உண்மைதான் இன்று வரை நம்ம நாட்டு நகரத்தை பார்த்தது கிடையாது. உண்மைதான்டா ஆடல் பாடல் நம்ம பார்த்தது கிடையாது. கிடையாது நம்ம திருட்டு தொழிலால காட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஆமா. அதனால ஏய். ஒரே ஒரு தடவை ஆடல் பாடல் நாங்க ஒரே ஒரு தடவை காட்டுறேன். அப்படியா நீங்கள் உட்கார்ந்து ஏய் இருவரும் சேர்ந்து ஒருவராக ஒரே ஒரு நாட்டியத்தை நீங்கள் காட்டிட்டு செல்ல வேண்டும். அப்படியா ஆமா. காதல் 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 வைமுகமே காணும் கண்ணாடி காதல் உயோலமா துணிகள் துணிந்து காதல் கண்ணாடி
மணக்கு பொற்பில் மணக்கு சுத்தி மணக்கு சந்தவர் மணக்கு அப்படிப்பட்ட இந்த கள்ளிக்காலத்தை ஆண்டவருக்கு எனது அன்பு கணவருக்கு மனைவி குணவதி என்ற பெயர் இருந்தார். கணவரை காண்பது வழக்கம். நேரமாகிவிட்டது. அவை சாவுடா ஏன்டா நேத்து லீவு டேய் சென்னையில லோலு பட்டுங்கிறப்ப நீ ஆமா அவன சென்னையில சித்தெரும்பு கட்சி செத்து விட்டானா? என்னடா இவ்வளவு பெரிய அதிசயமாக்குது? இடியாயா பிரியாணி சேரு வேலை உட்காந்து மண்ணு போட்டு மேல உட்காந்துதானா? சேர்ல சித்தெரும்பு மாண்டிபதி வாரி போவா கத்துறா வழியில ஓனு பண்றாங்க போனு சரி ஆமா ஆட்டோல போனா ரொம்ப லேட் ஆகும் சைக்கிள்ல போனா சட்டுன்னு போயிடலாம் தொடப்ப கட்ட அது 108 எப்படியா அடா பாவியா ஐடி கார்டா ஐசியூ வாட்டுடா அது தொத்துவாமுண்டா என்னத்த ஆடா உனக்கு வாஜி பஜி வாரி போவா ஹாஸ்பிட்டல்ல போய் ஜனவரி போட்டு கட்டி வச்சுக்குதா என்னது பைப்லையா அடா பாய் அது குளுக்கோஸ் அது கண்ணாடி அண்ணாடி இல்ல சேத்து பட்டு போட்டானா தாண்டி போல போட்டானா செத்து விட்டா ஓடு மாடு வர்றாங்களா போஸ்ட் மாடா எங்க ஊரு ஒரு ஜென்மத்தை சீப்பால வரவன் திருந்த மாட்டேறேன் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல ஒரு வேலை நாடகத்து மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தினால அந்த கவர்மெண்ட் வேலையே வேணாட்டு விட்டுட்டு வந்து இப்ப நாடகம் ஆடிக்கிறேன். எங்கடா கவர்மெண்ட் பணத்தை வாங்கிக்கின்னு எங்கடா உட்காந்து இருந்திருக்கலாம். சாப்பாடு சாப்பிட்டு உன் கால் தரையில் நிக்குதா? வேனு பக்கம் ஓடுற, இந்த பக்கம் ஓடுற, அந்த பக்கம் ஓடுற, கொட்டா சுத்தி ஓடிடுற, லோலு பட்டுங்கிற என் மகன குளிர்ல என்னது இல்லைன்னு சொல்லிட்டாங்களா நாட்டாமக்காரா? அவனோட போலீஸ் புட்டு முடா வந்தானா? சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. மூர்த்தி எடுத்துட்டாங்களா? எது இட்லியா? கிட்னிடா அது கிட்னி. ஈடடா ஈரலு அதே எடுத்துட்டாங்களா? எங்க எடுத்தது? ஏய் போடுகால அது இதயம். அது கூட நிக்க மாட்டேன். என்ன கையில் வாய் போனதான் நிப்ப அப்படி. அட பாவமே ஒல்லியா? கொல்லி கொல்லி மச்சானுக்கு மாமன் போடுற பாவமே. ஏண்டா கொல்லி போடுறன்றியா?
நீ பாவி, நீ பசி தாங்க மாட்ட. பசி தாங்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 3 வேளை எடுத்து 6 வேளையா சாப்பிடுவ. உள்ள வந்தனா பசி நோயா. ஏய் எங்க வந்தாலும் சரி, எங்க போனாலும் எங்கடா வண்டி நின்றா கூட டக்குன்னு ஓட்டலாண்ட ஓடி வாடா பையா. ஒல்லி போட்டா ஒரு பொழுது இருக்கணுமே. ஒரு பொழுது வெச்சாங்க. ஆடிட எடுப்பறாங்க. ஆடிட காலையில காலையிலடா அது வெடி காலத்தால பச்சை தண்ணி தலையில ஊத்துறாங்க. அட போய்ங்க. எனக்கு உடுடு குளிருது. நீயே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தலைமையில் தண்ணி தெளிப்ப. உளுந்து சரி நடுவு தள்ளிட்டு வராங்க. ரெட்டியால 18 இட்லி. சரி ரெட்டியால 18 வடை. வடை அதை வச்சுட்டு கருப்பத்தை கொல்ல சொல்றாங்க. கருப்பத்தை ஏத்துற அந்த ரெட்டியால 18 இட்லி இட்டு எங்கிட்ட விடுறாங்க. அந்த இலையோட இஸ்துண்டாண்டு விட்டுறாங்க. அந்த கடை இட்டு எங்கிட்ட விடுறாங்க. 2 வாயா புட்டு போட்டுக்கிறேன். ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடையா. பசி தாங்க மாட்டியாடா பாவம் நீ. இட்டு சாப்பிடலையா பாவம். ஒரு பொழுதாச்சா? 12 மணி. 2 மார்க் அரிசி போட்டு 2 மார்க்கா சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு அந்த இலையில வச்சு கொட்டி எனக்கு நேரம் அப்படி இழுத்து விட்டாங்க. சரி 3 வாயாண்டி கொட்டிக்கிறேன். 2 மார்க் அரிசியா? உருளைக்கிழங்கு கூட்டு சாம்பார் வச்சு உண்டாண்ட எதிரில் கொட்டி எடுத்து விடுறாங்க. நீ 3 வாயை எடுத்து கொட்டிக்கிற. பசி தாங்க மாட்டியா பாவம். ஒரு பகுதி வரக்குறியா? யாராவது பாவம். 7 மணி ஆச்சு. 2 கிலோ குப்பு மாவு கலரியா. உப்பு மாவா? டேய் உப்பு மாவு. பால் வாங்கி அந்த ஆப்பி போட்டு. ஆப்பியா? காப்பி 2 லிட்டர் பால் போதுமா? வரடே எதுலையுமே தண்ணி சேர்த்துக்க மாட்டேன் பழகுது. அப்படியே தான் அந்த பாலை குடிச்சிட்டு அந்த உப்பு மாவு வாயில கொட்டிக்கிறேன். ஒரு போய் இருக்கிறீங்க. சரி காலையில ரெட்டையில 18 இட்லி 18 வடை 2 வாய் கூட்டு போட்டுக்கினேன். மதியானம் 2 மார்க்கு அரிசி உருளைக்கிழங்கு கூட்டு சாம்பார் அதையும் 3 வாயை வாரி போட்டுக்கினேன். சாயங்காலம் 7 மணிக்கு 2 கிலோ உப்பு மாவு 2 லிட்டர் பால் தண்ணி ஊற்ற சுண்டை காய்ச்சி குடிச்சிட்டேன். சரி நீ எப்பதான் இப்போ ஒரு போயிருக்கிற? மூதியா அருவாமணியில இருந்து வரையா, கட்சிட்டு இருந்து வரையா? அரண்மனை உனக்கு தெரியாது. ஆமா பங்களாவில இருந்து வராத, கடாயில இருந்து வா. பங்களா அவங்க வீட்டுக்கார அவங்களோட போய் வந்து சொன்னாங்க. போயிட்டே என்னுடைய மனைவியை விரைவாக அழைச்சு வான்னு சொன்னார்.
வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் ஏண்டா பாவியா அவங்க மனைவி அவரை பாதம் பண்ணிட்டு பாடலை பாடிங்கிறாங்க. இன்னும் இது மொத்தம் முடியுதுங்க. அது திருப்பதிக்கு முடி விட்டுருக்காங்க எல்லாம். இது நடாது. ஏய் ஏய் நல்லா சொல்லுடா. நான் சொல்றேன் அப்படியே. ஏய் மெட்டல் வயிற்று மேல உட்காருங்க. சரி உட்காரு. கொண்டாட்டி குணவதியா வரலாம். ஆக்கணையா மாயா நம்ம 2 பேரும் ஏய் இங்க அடிச்சுக்கடா அங்க அடிக்காத. ஏய் மெட்டலே சலாம் அலைக்கும் பாய். அலியலிங்க சோத்தர மாட்டேன். சாமியே சரணம் அப்பா. அடத்தேவுடி அப்பையா. அட பைத்தியக்கார. பாய் இப்படிதான் கூங்க மாட்டேன் போட்டேன். சரி அண்டாட்டிய கூப்பிடு. என்னடா தண்ணி கொடுத்து நேர ராட்சி நேராங்க. இதான் தண்ணி ஊத்திட்டு அடிக்கிறது. ஏன் தண்ணி கொடுத்தன்னு கேளு. உங்க பொண்டாட்டி வந்துக்கிறாங்க, மனைவி வந்துக்கிறாங்க. நீ திடீர்னு ஆன்ஸ் போட்டு இந்த வாயில தேய்ச்சிச்சுன்னா மனைவியா கூப்பிடும் முத. மாதா கோயில் மணி நீங்க பாட்டை படிச்சு கால ஆயிரத்தி மாதர்கள் மணியே மாதா கோயில் மணியே அலியா கண்ணே குணவதி இன்று போல் எங்கோ மனமுடன் வாழ்க வாழ்க என்று வாழ்க. விடுமுறை யாருக்கா அம்மா விடுமுறையா எனக்கா விடுமுறையா சொரத்தை செய்வா எங்க நான் செய்வா வேணாமா? நீ எதையும் செய்ய வேண்டாம். இன்று உனக்கு விடுமுறை சென்று எடுத்துக்கொள். செய்வா சரியா லீவ் கொடுத்துட்டீங்க சம்பளம் நான் லீவ் கேட்டனா நான் கேட்டனா நீங்க 2 பேரும் டப்பா ஆடி மாசமே பொறுக்கல ஆடி கிடக்குறீங்க சம்பளம் தருவீங்களா? கண்ணே
விடுமுறை கொடுத்தது இல்லாம சம்பளம் கொடுத்து பொண்டாத்தீனி வேற கொட்டணுமா? நான் லீவு கேட்டா நீ அதான் கொடுக்குற நம்ம ஏறி வேலை செய்ய போற வந்து நான் லீவு கேட்டா எனக்கு லீவு கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாதான் சாப்பாடு தானே சாப்பிடு போ. சாப்பிட மாட்டேன் அரை மணி தான் சாப்பிடுவேன். சரி போ, அந்த சாப்பிடு போ. நான் எங்க தூங்க இருக்கிறேன் ஐயா உடைய அரண்மனையில நம்ம ரோட்ல தூங்க பஸ்ல நாட்டு போறேன். ஐயா உடைய பெட்ரூம்ல போய் தூங்கு போ. நான் போய் பெட்ரூம்ல தூங்கிட்டேன். டேய் நான் பார்த்து செஞ்சுட்டு வரேன்னா முடிஞ்சா பாரு இல்ல செப்டிக்கு நான் பார்த்துக்கிறேன். என்ன புலவதி பார்த்து போறது மனைவி ஆசைகள் தோன்றவில்லையா? உன்னை போன்ற உத்தமனை உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத பெருமை அப்படியா? அப்படி இருக்க நீங்க எதை கூறினாலும் அது கேட்டால் வழி நடக்க வேண்டும். அப்படியா? அதான் மனைவி கடமை. உண்மைதானே? அதை மீறி பேசலாமா? பேசினா நன்றாக இருக்குமா? உண்மைதான். அத்தான்
பாதையே தெரியாது. ஆமாங்க, ஆமா. ஆடி படிச்ச நேரம் போட்டு தெரியாது. அம்மா, ஐயா, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமா. உங்களுக்கு இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லட்டா? அப்படியா? இப்ப என்னடா சந்தோஷமான செய்ய சந்தோஷமான நேரத்துல சந்தோஷமா சொல்ல போறேன். ஆமாங்க. என்னடா? அம்மா, வெளிநாட்டுல பட்ட படிப்பை படித்துக் கொண்டு இருந்தேன். நல்லா பேசு. நல்லா பேசு. ஏய், ஏதோ சந்தோஷமான நேரத்திலே சந்தோஷமா ஐயா, வெளிநாட்டுல பட்ட படிப்பை படித்துக் கொண்டு இருந்தாரே என்னது மகன்? உன்னுடைய மகன் கல்லை காத்தா, ஆமா. அவருக்கு நான் லிட்டர் போட்டேன். லிட்டர் போட்டா? லெட்டர் போட்டேங்க. கடிதம். அயல் நாட்டிலே இந்த பட்ட படிப்பை படித்து முடித்து விட்டு அயல்நாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த செய்தி உரைத்தார். மகளை வரவேற்பது உன்னுடைய கடமை. ஓடி வா. அதே பதிமா இருக்கும். சித்த தயாராக. அப்படியே ஆகணும். எனக்காக வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இயற்கை ஒன்று இன்பத் தமிழ்நாடு, செயற்கை ஒன்று செந்தமிழ்நாடு. அப்படிப்பட்ட இந்த கள்ளி காட்டிலே தத்தநாயகன் என்பவருக்கும் குணவதி என்ற தாயாருக்கும் பிறந்து கல்லை காத்தார், கல்லை காத்தார் சென்று அனைத்து பட்டமளிப்பு முடித்துவிட்டு இப்பொழுது தாயும் தந்தையை சந்திக்க வந்துள்ளேன். என்ன பொழுதும் என்னுடன் வரக்கூடிய அன்பு தோழை காணவில்லை. வாங்க போனே
டாக்டர் வாங்க போன என்ன வாங்கிட்டு வந்தா எந்த பக்கம் ஓட்டி போன மூதேவி ஐயா இளவரசர் நாட்டுக்கு வந்திருக்காரு அவர் என்ன கூட்டாரு கேளு வாங்கியா அப்படியே செத்துட்டு அரசாணிக்கு வரலான்னு வந்தேன் வந்து செய்யாத பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துங்க இந்த ஊருக்கு எப்பப்பா பஸ்ன்னு கேட்டேன் நானு ஒரு மணி நேரம் ஆமாட்டாங்க 1 மணி நேரம் உடனே 20 ரூபாய் கொடுத்து 1 லிட்டர் தண்ணி வாங்கி மொட்டு குடிச்சிட்டேன் குச்சிட்டு உட்காந்துங்கிற பஸ் வரத்துக்கு லேட் ஆகி போச்சு வயிறு வெடிச்சு போகுது எனக்கு எங்கடா ஒண்ணுக்கு இருக்கலான்னு சகப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்து செவுத்துல அந்த இடத்துல போய் ஒண்ணுக்கு இருக்கலான்னு போனேன் ஒரு பெரியவர் வந்தாரு ஏம்பா இந்த இடத்துல ஒண்ணுக்கு இருக்காத போலீஸ் புடிச்சு மூடணும்னு சொன்னாரு நான் என்ன சொன்ன அதுக்கு பாலா போறது அவர் தான் புடிச்சு மூட்டுமே இது கோயில் தீர்த்தம் பாழா போறது அவர் புடிச்சு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு நாதாரியா அது பொது இடமா இருக்கு அந்த இடத்துல போனா போலீஸ் ஒன்னு எடுத்து புடிச்சு போய் ஸ்டேஷன்ல போடுறோம் எனக்கு தெரியாது அவர் பேசி போயிட்டாரு நான் ஒண்ணுக்கு இருந்தேன் வந்தாரு காஞ்சி டேபிளா பச்சை டேபிளா கான்ஸ்டேபிள் லிட்டர் வச்சிருந்தாரா கிலோல வச்சிருந்தாரா லட்டி அது உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த இடத்துல வந்து ஒண்ணுக்கு இருப்ப கீழே புனிய வச்சுட்டு சாத்துற அறியாத பையன் தெரியாம செஞ்சுட்டா அறியாத பையன் நீ தெரியாது செஞ்சுட்டா இதுக்கு போய் பண்ணா துணி அடிக்கிறா அடிக்கிறேன்னு இதெல்லாம் என்னங்க தப்பு அந்த கான்செப்ட்ல ஜாதியில வண்ணம் படுறது எனக்கு தெரியாது நான் ஜாதியில வண்ணான்னு முடிச்சே சொல்றேன் அப்ப நீ போய் ஒன் பாத்ரூம் போன இடம் எந்த இடம் போலீஸ் ஸ்டேஷன் செவத்துல போய் அடிச்சுக்கிற அதுக்கு தான் உன்னை புடிச்சு கும்பிக்கிறாங்க நீ ஜாதி கலவரத்தை உண்டாக்கிட்ட நீ என்ன சப் இன்ஸ்பெக்டர் வைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் கூட்டு என்ன கூட்டு விசாரிச்சாரு உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை அடிச்ச கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான்னு சொல்லியிருப்பேன் தூக்கி உத்தாளுங்க ஒரு ஓத கீழே போய் வீட்டா மேரி தெரியாம செஞ்சுட்டேன் இதுக்கு போய் ஒரு மனசாட்சி இல்லையா கொசவ மண்ணு மெரிக்கிறாங்க சும்மா விட்டாரு உன் இன்ஸ்பெக்டரா இதெல்லாம் என்னங்க தப்பு அந்த எஸ்ஐ ஜாதியில கொசவ அட்ரா சக்கா போடு இருக்க பம்பு ஏறுத கட்சி கொஞ்சம் இறங்கல நான் ஜாதியில கொசவ நீட்டா எங்க இட்டு போறாங்க நீட்டா சீதை பேதிட்டு போனாங்களா வாதி பேதிக்கிட்டு போனாங்களா நீதிபதி என்ன நிக்க வைக்கிறாங்க கோய் குண்டு மலைக்குமா நிக்க வைக்கிறாங்க ஆமா கோய் குண்டுல அது குற்றவாளி குண்டு எதிர்க்க பார்த்தாக்கா கருப்பா காக்கா உக்காந்துங்குது ஆமா நீதிமன்றத்துல காக்கா வந்து உட்காந்துக்குது நீ வெள்ளை கலர் புறா வச்சு வந்து உரத்தானே அது எல்லாமே அட்வொகேட் வைக்கலுங்க வழக்கறிஞர் நீதிபதி கேட்டாரு அடிச்ச கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான்னு சொன்னியா அங்க கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் பேசலாம் எதுக்கு நம்மள வெளிய ரிலீஸ் பண்ணிடுவாங்க தப்பிக்கிறது ஐடியா பண்றேன் நீதிபதி கேட்டாரு உன்னை அடிச்ச கான்செப்ட்ல ஜாதியில வண்ணான்னு சொன்னியா எஸ் சார் என்ன சும்மா விட்டாரவனா ஐயாக்கு ரெட்டி கையெழுத்து போடுறாங்க முதல் கையெழுத்து ரெண்டாவது உன்னை எட்டி வச்சார எஸ்ஐ ஜாதியில பசுன்னு சொன்னியா ஓகே சார் என்ன அடுத்து என்ன பண்ணாரு பச்சை இங்கால கையெழுத்து சபாஷ் முதல்ல ரெட் இங்கு ரெண்டாவது பச்சை இங்கு வலுவா ஊதி போயிடுச்சு மொத்தம் நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வெளியே போயிடலாம் வீட்டுக்கு போயிடலாம் மூணாவது முறை நீதிபதி கேட்டாரு டேய் இவ்வளோ தப்பு செஞ்சுக்கிற உனக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்டாரு நீதிபதி சரி நான் என்ன சொன்னேன் ஒன்னும் தெரியாதவ ஏதோ வாப்பட்டவளை சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் எதுவோ நீங்க தான் வெச்சா குடும்பி அச்சா மொட்டை நீங்க பார்த்து விடுறதுதான் வெச்சா குடும்பி அச்சா மொட்டை
என்னாச்சு? அந்த நீதிபதி ஜாதியில அமட்டம் படுத்து இன்னும் வலுவா ஏறி போயிடுச்சுமா அவன கேஸ். கையெழுத்து போட்டு வெளியே வந்து பார்த்தா ஏசி போட்ட ஜீப் நின்னுது. ஐயாவுக்கு ஐயாவுக்கு கையில வெள்ளி காப்பு போடுறாங்க. உனக்கு வெள்ளிக்காய் போட்டு ஜீப் ஏசி கார்ல ஏத்துறாங்க. ஐயா நடு சென்டர்ல உட்கார வச்சாங்க. இப்படி ஒருத்தர் இடிக்கிறான். ஐயா போட்டாங்க. எழிலகத்துல இல்ல ஜெயில் அது. ஜெயில போட்டாங்க. எப்படியா? எந்த வைக்கல? ஆனா தொடப்பு கட்டா பொன்னி வைக்கல ஓதி விட்ட மாட்டா சொன்னா. நல்ல ஒரு சிறந்தா ஒரு வழக்கறிஞர் வச்சு வெளியே வந்துட்டேன். இதுதான் காலதாமதமா? அதான் 6 மாசமா ஆளக்கான பார்த்துருந்தேன். கொஞ்ச நேரத்துல ஜாதி மாடிக்காத முட்டை ஓடி போகுது. எதா முட்டை? ராம முட்டை அழகா வச்சுக்கிறேன். எங்க அது 3ஆம் சனிக்கிழமை தான் குஞ்சு பெருக்கும். 4ஆம் சனிக்கிழமை நினைச்சிட்டு கிளம்பிடுவோம். நல்லா தேய்க்கிறேன். சொல்லிட்டு உள்ள இருந்து வெளியே வந்திருக்கிறேன். அண்ணான்னு சொன்ன தெரியா வெளியில போறாங்க. ஊர் கோயில் அது. அதெல்லாம் போகட்டும். கள்ளிக்காத்தன் என்ற பெருமிடத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இப்பொழுது தாய் தந்தையை பார்ப்பதற்காக தாயகம் வந்துள்ளேன். செல்ல வேண்டும். தாய் தந்தையை பார்க்க வேண்டும். பணமாற மாதிரியா எப்ப வகுத்துக்கு என்ன துன்றா? நானு சோறு மட்டும் தான் சாப்பிடுறேன். நீங்க அப்படி கையில கொல்லி அது வாயில போய் வர ஓட்டிக்குது. அயல்நாடு சென்று பட்டப்படிப்பில் படிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு வந்துக்கிறாரு. அவர்கிட்ட தேவையில்லாத வார்த்தைலாம் பேசுங்க. எதுக்கு போனாரு? பட்டப்படிப்பு. நீ பட்டம் கொடுத்துட்டு அங்க போன? ஆமா. வெளிநாட்டுல பட்டம் கொடுத்து பட்டப்படிப்பு. பட்டப்படிப்பு பரவாயில்ல. வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறேன். எனக்கு எதுவும் வாங்கி வந்தியா? என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வாங்கி என்ன வேணுங்கிறா? உனக்கு தேவையான அத்தனை இருக்கு. எனக்கு எல்லாம் இருக்குது. ஒன்னோட கிடைக்க மாட்டேங்குது. அப்பா 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 எங்கடா? அப்பா ஓகேடா. அம்மா எங்க? அம்மா ஓகேடா. ஐயா அப்பா நினைக்காதீங்க. நான் படிச்ச படிப்பு அது மாதிரி 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இந்த ஆவுல இருந்து ஜாங்கரிய பிச்சு போடாம இருக்கும்போது அது வரைக்கும் ஏறவே இல்லைங்க. அது கர்நாடகத்துக்கு பூரா ஏறி போச்சு. நான் எதை பேசினாலும் அதுக்கு முன்னாடி ஓ போட்டு. சரி, தப்பு இல்ல. இளவரசர் எங்கிறாரு, மன்னர் எங்கிறாங்க, மகாராணி எங்கிறாங்க, மிருதங்கார் எங்கிறாரு, உன் முன்னாடி எங்குதா? வீட்டுல இருக்குது. அது மட்டும் எப்படி வந்து? அத பி மட்டும் தூசு வச்சு கத்துக்கிறேன். அப்பா 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 பத்தியா எல்லக்கல்ல மேல நாய் அத்தியா நாய் நாய்க்கு பத்துட்டாளா நம்ம அம்மா? குரங்கு மேய்க்கிற மாதிரி நம்ம கோடி கோடி
பாதம் பணிந்தேனப்பா தங்கமகள் என்பவனியே தளபதி என்பவனியே அப்பா உள் பாதைகளுக்கு கோடி கோடி நமஸ்காரம் பாதம் பணிந்தேனப்பா என்னாலும் பாதம் பணிந்தேனப்பா அம்மா உங்களது ஒரே மகன் ஒப்பற்ற மகன் இந்த கள்ளிக்கத்தா ஓட கொத்தோட வாழ்வாயாக ஆனா தொடப்ப கட்ட யாரு பூ போட்டோட வாங்கி பொண்ணால பெத்து வச்சுக்கிறேன் ஆம்பா நான் சிங்க குட்டி சிங்க குட்டின்ற ஒட்டக குட்டி பேர் வந்து அம்மா இந்த உலகத்திலே நாங்கள் தவமாய் பெற்ற பிள்ளை. ஆமா ஆனால் தாய் தந்தை எப்படி இருக்க வேண்டும் எப்படி வணங்க வேண்டும் என்ற மரியாதையோடு எங்களை வணங்கினவா? மகனே, ராஜா அம்மா. மகனே, பாலூட்டும் மண்ணை அவள் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே நாளை தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளையாரே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே நாளை தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளையாரே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளையாரே வாழ வேண்டும். காட்சியாக இருக்க வேண்டும் ஆடல் பாடல் அபிநயம் ஐயா கொண்டு வா கொண்டு வா ஆ
நல்லா எலி மேல கூட அவர் எங்க அது கூட ஏய் கடைசில நான் உன்னை அந்த கொளத்தாண்ட பார்த்தேன் அங்கேயும் இல்லை, வண்டி உள்ள பார்த்தோம் அங்கேயும் இல்லை, எங்க பைபாஸ் ஆண்ட பார்த்தோம் அங்கேயும் இல்லை. ஆனா 2 வருஷமா உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்குடா. டான்றதா டீன்றதான்னு தெரியல உன்னை. நாங்க அப்படித்தான். பாருங்க அம்மாவும் பேர் என்ன? ஏண்டி பெண்கள் பெண்கள் தொட்ட என்னடி மாறுவாங்க? அப்ப என்ன பொண்ணு நினைச்சிட்டீங்க? ஆமா என்ன நாய் போய் மாடல் பேசன் என்ன ஜட்டி மல்லியா அதான் வீடியோ எடுத்தாரு. உன்னுடைய நாட்டியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நீ ஆடினால் இவர்கள் அனைவரும் பார்ப்பார்கள். உட்காந்து பார்ப்பாங்க. சூப்பர் பிகர் 250 கண்ணாடி கண்ணாடி நான் பாருக்கலாம். கண்ணாடி ஒரு கிளாஸ் ஏடா டேய் நான் பாத்தடா மாவாட்ட கிரீஸ் அந்த பழக்க தோசை அப்படியே அப்படியே நான் அந்த தாமரை
நான் போயிட்டு அப்படியே இந்த ரூம்ல படுத்து தூங்குண்டா. ஆமா நீ இப்ப பத்து ஃபேன்லாம் போட்டு கொடுத்துறாங்க. ஆனா என்ன எவனா உள்ள பாம்பு ஊரா வெளியே போக உன்னுடைய ஆடி கட்டட்டுமா? ஏன் ஓடிதான் காட்டான் ஆடி கட்டட்டுமா? நாட்டே தெரியுமா? தப்பாடி ஒண்ணு வந்தவாசிக்கு போகுது ஒண்ணு செய்யா இருக்கும் போகுது அயல்நாடு சென்று அங்கே உணவகங்களில் உணவருந்திருக்கின்றான். ஐயா அங்க எதனா பாஸ்போர்ட் ஏதோ அது எதனா இந்த பீஸா அந்த பர்கர் அந்த சொல்லுவாங்க அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிடும். மறுத்து விட்டு இருக்கும் சுவை உணவு அருந்திருக்க மாட்டோம். பாரம்பரிய உணவு அது மட்டும் கிடையாதுடா. நான் தாய் கரத்தினால் சமைத்த உணவை உண்ண வேண்டும். அதனால் உணவளிக்க வேண்டும். மகனுக்கு அறுசுவை உணவளித்து விட்டு வா. முட்டை முட்டை போடு ஐயா. நான் சொல்றேன் என்ன சொல்றேன்? இனிமே உன் கூட நான் திருட வரமாட்டேன். ஏண்டா? நேத்து போன ஊர்ல 8 அடி மதில் செவர நான் ஏறிட்டேன். உன்னால ஏற முடியல. நான் ஒரு கேள்வி நம்ம மொத்த அடி வாங்கினேன். நானா சொல்றேன் உனக்கு ஆமா ஆமாங்க வயதாகி விட்டது. வயசாகி போச்சு. ஆகையால்
அதற்காக தான் உன்னை துணை கேட்டு போறேன். அதுதான் நான் சொல்றேன், வயசாகி போச்சு, இனிமே உன்னால திருட முடியாது. அதுக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு டாக்டர் புள்ள என்னவா இருக்கிறான், டாக்டரா இருக்கிறான். ஒரு வக்கீலுடைய மகன் வக்கீலா இருக்கிறான். ஒரு விவசாயியுடைய மகன் விவசாயியாக இருக்கின்றான். நீங்க என்ன வேலை செய்றீங்க? திருடா. அப்போ உன் பையனா திருடா. திருடிதான் ஆகணும். அதனால நான் என்ன சொல்றேன், எந்த புள்ளியுமே தகப்பன் பேச்ச கேட்கவே கேட்காதுங்க. உண்மைதான். ஆனா தாயோடைய பேச்சே என்ன சொன்னாலும் கேட்கும். தட்டவே தட்டாதுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அம்மாவை கூட்டி எடுத்து பக்குவமா சொல்லுங்க. அப்படியா? அது முடிஞ்சா பாரு. தாய்க்கு செல்லம் இல்லாம. ஆமா. அதாவது தாய் சொன்னா கேட்டுக்குவான். ஆமா. நம்ம உழைப்பை விட நீ சொன்ன ஆமா. உண்மைதான். அம்மா அம்மா வெளிநாட்டுல இருந்து வந்தாரு, உடம்பு சூடா இருக்கும், வழிகறி ஆக்கிட்டியா? குளிர்ச்சிக்கு சாப்பிடுவாங்க. சரி விடு. நாய்கறி ஆக்கிட்டேன். நாளைக்கு ஆக்கிட்டு நீ சாப்பிடுறது நான் சாப்பிட மாட்டேன்டா. நாங்க தான் கொக்கிட்டோம் போய் ராமபுரம் காட்டுல சுட்டு கடப்படியே பாய் குட்டி ஒரு எடுத்துக்கிறேன். கன்னியாகுமரி எனக்கோ வயதாகி விட்டது. ஆகையால் நான் செய்கின்ற தொழிலை நமது மகன் செய்ய வேண்டும். நீங்களா? ஆமா. என்ன செய்வீங்க? நானா? என்னோட தொழில் என்ன தெரியுமா? என்ன? களவு தொழில். புரியலங்க. திருட்டு தொழில். நான் பார்த்த வாழ்க்கை முடியதா? ஆமா. இப்படிதான் நடத்துவீங்களா? ஆமா. அப்படிப்பட்ட தவறை நீங்க செய்துட்டு வந்தீங்க. உனக்கு வேற தொழில் தெரியுங்களா? ஏங்க அப்படிப்பட்ட தொழில் என்னை நம்பி 600 குடும்பங்கள் இருக்கிறது இந்த கள்ளிக்காட்டிலே. இந்த கள்ளிக்காட்டு மக்களுக்கு யாதொரு தொழிலும் தெரியாது, வேலையும் தெரியாது, செய்வதும் கிடையாது. ஆகையால் அனைவருக்கும் இழந்தவர்கள் நான் சென்று கொள்ளையடித்து எப்படி இருப்பவர்களிடம் கொள்ளையடித்து இல்லாத நம் நாட்டு மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ அணிந்திருக்கின்ற ஆபரணம் அத்தனையுமே நான் திருடி கொண்டு வந்த அப்படிப்பட்ட பொருள் எனக்கு தேவையில்லை. உன் கழுத்தில் இருக்கிறது மாங்கல்யம். எப்படிப்பட்டது? நான் திருடி கொண்டு வந்த மாங்கல்யம் தான் உனக்கு கட்டி இருக்கின்றேன். நீ உண்ண உணவு, உடுத்த உடை அனைத்துமே நான் களவாடிய பொருட்கள் இருந்து வந்தேன். அதனால் எனக்கு வயதாகி விட்டது. என் தொழிலை நம் மகன்தான் செய்ய வேண்டும். என்ன? நமது மகன்தான் நம்முடைய மகன் நீங்கள் செய்த திருடி தொழில் செய்ய வேண்டுமா? ஆமா. என் பிள்ளை திருட போகணுமா? ஐயோ! ஒரு பிள்ளை வெளிநாட்டிலிருந்து எப்போது வருவான் என்று எதிர்பார்த்தவனை காத்திருந்த இந்த தாய்க்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுப்பார் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். கடைசியில் பிள்ளை திருட வேண்டும் என்று கூறுகிறாய். நான் சொல்வதை மகனை செய்ய வைக்க முடியுமா? முடியாதா? அத்தான் ஒரு பிள்ளையின் பற்றி உனக்கு தெரியுமாங்க? அத்தான் 10 மாதம் சுமந்திருந்து பெற்றான் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தான் வித்தகனாய் கல்வி பெற அன்னையை போல் ஒரு அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை.
உட்காருமா பாப்பா செய்தா அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவள் அடித்தொட மறுப்பவர் மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அம்மா அமைதியா இருங்கம்மா அமைதியா இருங்கம்மா ஆட்ட பேசுங்க ஏன் ஏன் என் உயிரே
ஆச்சு? என்னம்மா நடந்தது? என்னடா சொல்லுவேன்? நான் என்னடா சொல்லுவேன்? ஒண்ணும் இல்ல. ஏய், ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். சொல்றா சொல்லு சொல்லுடா. கல்லடா. சொன்னா ஏன் சுத்தி கேக்குற? மாட்டி விட்டுருவான். சொல்லு. என்ன சொல்ற? சரி நீ ஹைட்டாக்குறாடி. ஷேர் போடு ஏத்துவா. இல்ல வேணாம் போ. இது எப்படியோ அத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். போட்டு போடுங்க. அந்த பழக்கம் இல்லையே. ஏய் சொல்லுடா. சொல்ற என்ன தேவை அப்பா? சொல்லு. ஒரு டாக் சொல்லுடா. ரொம்ப காயா இருக்கும். அத சொல்றேன். ஏண்டா ஏய் வைத்தியரா அவன் மனைவி மேல கோவப்பட்டு அவரை அடிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் ஏன் மாத்தி அடிச்சிருங்க? நாங்க அப்படிதான் மாத்தி அடிச்சுவோம் அப்பப்ப. என்னன்னா, ஒரு டாக்டருடைய மகன் என்னவா இருக்கிறான்? டாக்டர் இருக்கா? ஒரு வக்கீலுடைய மகன், வக்கீலா இருக்கா? ஒரு விவசாயியோடைய மகன். விவசாயம். இதேதான் தகப்ப என்ன தொழில் செய்யறானோ அதே தொழில புள்ள செய்யுது இல்ல. கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன், சரி நாங்க கொப்பா செய்யற தொழிலை செய்யணும் தானே. கண்டிப்பா. எங்க அப்பா என்ன வேலை செய்யறாரோ அந்த 600 குடும்பத்தை யாரு காப்பாத்துறது? எங்க அப்பா காப்பாத்திடுவாரு. கொப்பா காப்பாத்துற. கொப்பாக்கு அப்புறம் நான் தான் செய்யணும். நீ தானே செய்யணும். ஆமா. அப்ப அந்த தொழில் யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். பட்டுன்னு புள்ளத்து கையில கூட பாடு. அப்போ அத கம்யூனிட்டி போகுது. யாரு கம்யூனிட்டி போனதா? பாவி அம்மா தொழில் இது என்ன தெரியுமா? பூட்டி இருக்கும் பூட்டை உடைப்பது. ஆமா, நாங்கள் கேட்கும் பொருளை தரவில்லை என்றால் குட்டிக்குள்ளே கிழித்து சட்டி புறத்தை எடுத்து போயிடுவோம். அது என்ன கிட்னியா? பாலு கையில் பட்டு குத்துவான். எங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு?